வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு பேசிக்கான கிராமர். ஆனால் டே டு டே கம்யூனிகேஷனில் இது இல்லைன்னா கேள்வி கேட்க முடியல அப்படின்ற சூழ்நிலையில் இருக்கும். டூ டஸ் பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ்க்ளூசிவான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோக்கு நடுவில் சொல்லியிருக்கேன். ஸோ டோன்ட் ஸ்கிப். நீங்கள் கேள்வி கேட்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் யூ கேன் யூஸ் கொஸ்டின் வேர்டு. அதே சமயத்தில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நீங்கள் ஒரு கொஷின் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் ஆட் பண்றீங்க. உதாரணத்துக்கு அவன் ஒர்க் அவுட் பண்ணிட்டானா அப்படின்னு நீங்க கேட்டா யூ கேன் யூஸ் கொஷின் வேர்ட்ஸ் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின். அதே சமயத்துல சொல்லு அவன் என்ன ஒர்க் அவுட் பண்ணான், அப்ப நீங்க சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் என்ன ஒர்க் அவுட் பண்ணான் அப்படிங்கிறதுக்கு நீங்க கொஷின் வேர்டை யூஸ் பண்ணுவீங்களா? ஸோ அதை பத்தி தான் கொஞ்சம் தெளிவா சொல்லியிருக்கிறேன். ஸோ மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நாம ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கொஷின் சென்டென்ஸ் இப்படி தான் இருக்கணும். கொஷின் வேர்டு உங்களுக்கு WH கொஷின்ஸ் தெரியும் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த WH கொஷின்ஸ் இல்லாமல் கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஆனால் வாட், ஹவு, வென் இது மாதிரி WH கொஷின்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் கொஷினை கொஞ்சம் எம்ஹசைஸ் பண்ணி கேட்குறீங்க. சரிங்களா? அவ்வளோதான். அடுத்து டூ, டஸ், டிட், ஹெல்பிங் வெர்ப் எல்லாமே வந்து கொஷின் கேட்கறதுக்கு யூஸ் ஆகும். இது எல்லாமே டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட். சப்ஜெக்டை பொறுத்து நீங்கள் டூ யூஸ் பண்ணணுமா, சப்ஜெக்டை பொறுத்து டஸ் யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறத நாம தான் முடிவு பண்ணணும். ஓகே, தென் சப்ஜெக்ட் உங்களுக்கு ஐ, யூ, வி, தே, ஹி, ஷி, இட் இவங்க எல்லாருமே சப்ஜெக்ட். தென் நெக்ஸ்ட் மெயின் வெர்ப். நம்ம மேக் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரேஸ் எதை பாயிண்ட் அவுட் பண்ணதோ அதுதான் வெர்ப். ஓகே, ஸோ கொஷின் வேர்ட், டூ, டஸ், டிட், தென் சப்ஜெக்ட், தென் மெயின் வெர்ப். இதுதான் கொஷினோட ஸ்ட்ரக்சர். இப்படிதான் கேள்வி கேட்கணும். சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். வேர் டு யூஸ் டூ, டஸ், டிட். இந்த டூ, டஸ், டிட் எல்லாம் நம்ம எங்க டூ டஸும் சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். டிட் வந்து சிம்பிள் பாஸ்ட்டுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ரெண்டையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மாற்றி யூஸ் பண்ண கூடாது. டூவும் டஸும் சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு, டிட் வந்து சிம்பிள் பாஸ்ட்டுக்கு. இப்போ பாருங்க, எங்க ஐ, யூ, வி, தே சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? சிம்பிள் ப்ரெசண்ட்டுக்கு பார்க்கலாம். ஐ, யூ, வி, தே அப்படின்ற அந்த சப்ஜெக்ட் கேட்டுக்கிங்க வெர்பு தான் யூஸ் பண்ணணும். அதாவது வெர்புனா லைக், வாக், ஸ்விம் இது மாதிரி நம்ம பேசிக்கா யூஸ் பண்ணுவோம் இல்லையா வெர்பு. இந்த வெர்ப்ஸ் தான் நீங்க யூஸ் பண்ணணும். இதுவே உங்களுடைய சப்ஜெக்ட் வந்துட்டு ஹீ, ஷி, இட்டா இருந்தா நீங்க அந்த வெர்போட எஸ் ஆட் பண்ணணும். அந்த வெர்போட என்ன செய்யணும், எஸ் ஆட் பண்ணணும். பாருங்க, நம்ம தே ஒர்க் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா தேங்கிற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வெர்பு தான் யூஸ் பண்ணணும். இதுவே she works hard அப்படின்னு சொல்லும். ஏன் ஷீயோட அந்த வெர்ப்ல எஸ் ஆட் பண்றாங்க? he, she, it வந்தா நம்ம சொல்லியிருக்கோம் வெர்போட எஸ் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம வந்து நார்மல் ஸ்டேட்மெண்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இன்னும் கொஸ்டினுக்கு போகல. சரிங்களா? ஏன்னா ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அதை அப்படியே என்ன செய்ய முடியும், கொஸ்டினை கன்வெர்ட் பண்ண முடியும். சரியா? அப்போ ஷீக்கு ஏன் ஒர்க்ஸ் அப்படின்ற அந்த வெர்போட எஸ் ஆட் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பாருங்க, இப்போ டூ அப்படிங்கிற கொஷின் டேக்கை நீங்கள் ஐயூவி தேக்கு தான் யூஸ் பண்ணணும். டஸ் வந்து ஹீ, ஷீட்டுக்கு. ஏங்கிற விஷயத்த நான் சொல்ல போகிறேன். அதுக்கு தான் கீழே பாருங்க, ஹீ லைக்ஸ் காஃபி, ஷீ லைக்ஸ் காஃபி, தே லைக் காஃபி, வி ஸ்பீக் இங்கிலீஷ், ஷீ ஸ்பீக்ஸ் இங்கிலீஷ். இங்கே ஹீ, ஷீக்குலாம் அந்த வெர்போட எஸ் ஆட் ஆகுது. ஆனால் தே, வி அப்படிங்கும்போது அந்த லைக்கு, ஸ்பீக்கு அப்படின்னு சொல்லி அந்த வெர்பு தனியாக நிற்குது. எஸ் எல்லாம் ஆட் ஆகலை. ஏன் ஏன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா காரணம் இதுதான். நம்ம நார்மலா வெர்புன்னு சொல்றோம் இல்லையா? நான் சொன்ன மாதிரி லைக், ஸ்பீக், வாக், ஸ்விம், கோ இது மாதிரி நார்மல் வெர்பு இருக்கு இல்லையா? அந்த வெர்பு எல்லாத்துக்கூடையும் டூ பிளஸ் வெர்பு இருக்குதான் அர்த்தம். நார்மலா ஒரு வெர்பு இருக்குன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம், டூ பிளஸ் வெர்பு. இதே அந்த வெர்போட ஒரு எஸ் ஆட் ஆகிருக்கு இல்லையா? நம்ம சொல்றோம் இல்லையா, ஸ்பீக்ஸ், லைக்ஸ், ஸ்விம்ஸ் இது மாதிரி சொல்றோம் இல்லையா? ஸோ அது மாதிரி எஸ் அந்த வெர்போட ஆட் ஆகியிருந்தா அதோட அர்த்தம் அதுக்குள்ள டஸ் பிளஸ் வெர்பு இருக்குதான் அர்த்தம். இதுதான், இதை நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸ்டேட்மெண்ட் இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்மளால டூ வச்சோ டஸ் வச்சோ ஒரு கேள்வி நம்மளால கேட்க முடியும். ஓகே, நார்மலா ஒரு வெர்புக்குள்ள யார் இருக்கா, டூ பிளஸ் அந்த வெர்பு இருக்குன்னு அர்த்தம். அந்த வெர்ப்ஸ் அந்த எஸ் ஆட் ஆகி இருந்ததுன்னா அதுக்குள்ள டஸ் பிளஸ் வெர்பு இருக்குதான் அர்த்தம்.
அப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப நீங்க லைக் அப்படிங்கிற ஒரு வெர்ப் எடுத்தா அதை பிரிக்கும் போது அதுல என்னெல்லாம் இருக்கு? ஒரு டூவும் இருக்குது, அந்த வெர்பான லைக் இருக்குது. ஓகே, இப்ப நான் லைக்ஸ் அப்படின்னு நான் எழுதுனேன்னா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு அர்த்தம்? டஸ் பிளஸ் அந்த லைக் அப்படின்ற வெர்ப் இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அதே போலதான் ஸ்பீக்ஸ். என்ன இருக்கு அதுல? எஸ் இருக்குது அப்படின்னாலே என்ன அர்த்தம்? டஸ். டஸ் பிளஸ் வெர்பு, அது என்ன? டஸ் பிளஸ் ஸ்பீக். வாக்ஸ். வாக்ஸ் என்ன இருக்கு? டஸ் பிளஸ் வாக். ஓகே, நம்ம சொல்லுவோம் தே வாக் அப்படின்னு சொன்னா தே வர்றதுனால என்ன ஆகுது? நான் வாக் எழுதுறேன்னா அதுல டூ தான் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா டூ வந்து எந்த சப்ஜெக்ட் யூஸ் ஆகும்? ஐயூவி தேக்கு தானே. அதனாலதான் நான் என்ன செய்யறேன்? தே வாக்ன்னு எழுதுறேன். ஷீ வாக்ஸ்ன்னு நான் சொல்லுவோம். ஷீ வாக்ஸ், அந்த வாக்ஸ் எஸ் போடுறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டஸ் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? புரியுதுங்களா? ஷீ ஆட் பண்ணும்போது அதுல என்ன இருக்கும்? டஸ் வரணும். நம்ம சொல்லியிருக்கோம் ஹீ ஷீ இட்டுக்கு யார் யூஸ் பண்ணணும்? டஸ் தான் யூஸ் பண்ணணும். அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம்? ஷீ வாக்ஸ்ன்னு எழுதுறோம். அந்த வாக்ஸ்குள்ள யார் இருக்கிறா? டஸ் பிளஸ் அந்த வாக் இருக்குன்னு அர்த்தம். சிங்கிற சப்ஜெக்ட் எதுக்கு அக்சஸ் பண்ணும்? டஸ் தான் அக்சஸ் பண்ணும். இதனாலதான் நம்ம இது மாதிரி எழுதுறோம். சரிங்களா? சரி, இப்போ கொஸ்டின்குள்ள போகலாம். இப்ப நார்மல் ஸ்டேட்மெண்ட் பார்த்தாச்சு. இதை எப்படி கொஸ்டினா கன்வெர்ட் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஐயூவி தேக்கு டூ யூஸ் பண்ணணும், ஹீ ஷீட்டுக்கு நீங்க டஸ் யூஸ் பண்ணணும். சரி, அப்ப நான் சொன்னேன் இல்லையா அந்த எஸ் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லையா, இது எல்லாமே நார்மல் ஸ்டேட்மெண்ட், அதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். நீங்க கொஸ்டினா கேட்க போறீங்கன்னா இது எதையுமே நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம். ஜென்ரலா இந்த எஸ் எல்லாம் எதுவும் ஆட் பண்ணாம நீங்க என்ன செய்யலாம்? டைரக்டா வெர்பை யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டுடலாம். ஆனா பேஸ் ஃபார்ம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். ஓகே, அடுத்து டிட் யாருக்கு யூஸ் பண்ணணும்? ஐயூவி தே ஹீ ஷீ இட் எல்லாத்துக்குமே பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு யூஸ் பண்ணணும். டிட்டை பத்தி நீங்க கவலையே பட வேணாம். வெர்போட பாஸ்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த சப்ஜெக்ட்டை நீங்க கன்சிடர் பண்ணவே வேணாம். ஆல் ஓவர் த சப்ஜெக்ட்டுக்கும் நீங்க என்ன செய்யணும்? யூ கேன் யூஸ் த பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு. ஓகே, பாருங்க, we walked through your street. we walked through, வீணா நாங்க walked அப்படின்னு சொல்லி walked அப்படின்ற பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பை எடுத்துக்கிட்டோம். இப்ப நம்ம ஸ்டேட்மெண்ட்குள்ள வந்தலாம். நம்ம இனிமே கொஸ்டின் கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம். உனக்கு பீஸா பிடிக்குமா? இதை நீங்க மறக்க கூடாது. ஐயூவி தேக்கு நம்ம டூ போடுறோம், ஹீ ஷீட்டுக்கு நம்ம டஸ் போடுறோம் அப்படிங்கிறது. ஓகே, உனக்கு பீஸா பிடிக்குமா? இப்ப இதுல சப்ஜெக்ட் யாரு? உனக்கு. அப்ப நீனா யாரு? யூ. யூக்கு நம்ம என்ன போடணும்? டூவா டஸ்ஸா? கரெக்ட், டூ தான் போடணும். டூ போடுறோம், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் போடணும், அப்புறம் வெர்பு போடணும். எப்படி போடலாம்? Do you like pizza? Do you like pizza? Do you like pizza? Okay, இப்போ இதுவே அவங்களுக்கு பிடிக்குமா? அவங்களுக்கு பீஸா பிடிக்குமா அப்படிங்கும்போது do they like pizza? Do question word இருக்கணும். ஓகே, do then subject இருக்கணும், they, அதுக்கப்புறம் verb இருக்கணும். Like, do they like pizza? Okay, do they like pizza? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுங்களா? இதுதான் இப்படிதான் நம்ம என்ன செய்யணும்? ஒரு கேள்விய கேட்கணும். இப்போ அவளுக்கு பீஸா பிடிக்குமா? நம்ம சொல்லிட்டோம் அவள். சப்ஜெக்ட் யாரு? ஷீ. ஹீ ஷீட்டுக்கு என்ன செய்யணும்? என்ன எழுதணும்? டஸ் தான் யூஸ் பண்ணணும். ஹீ ஷீட்டுக்கு டஸ். டஸ் தென் சப்ஜெக்ட் தென் வெர்பு. ஓகே, மேல உள்ள பேட்டர்ன் நல்ல ஞாபகம் இருக்கணும். ஓகே, டஸ் சப்ஜெக்ட் தென் வெர்பு. Does she like pizza? Does she like pizza? இதுவே does she likes pizza அப்படின்னு கேட்கலாமா? தப்பு. ஏன்? நான் சொன்ன ஸ்டேட்மெண்டா இருக்கும்போது மட்டும்தான் அந்த வெர்போட எஸ் ஆட் ஆகுறது சொல்லணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஏன்னா நம்ம இங்க பார்த்தோம் ஏற்கனவே. நான் இப்போ லைக்ஸ் அப்படின்னு நான் எடுத்தா அதுக்குள்ள யார் ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு அர்த்தம்? டஸ் பிளஸ் லைக் இருக்குன்னு அர்த்தம். நான் தான் அந்த டஸ் தான் எடுத்து முன்னாடி எழுதி அதை கொஸ்டினா கேட்க ஆரம்பிச்சேனே, மறுபடியும் அந்த டஸ்ஸை நான் சொல்லணுமா? தேவையில்லை இல்லையா? அதனாலதான் டஸ் ஷி லைக் பீஸான்னு சொல்றதுதான் கரெக்ட். லைக்ஸ் நீங்க எஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. கொஸ்டின் கேட்கும்போது நீங்க அந்த எஸ் போடக்கூடிய அந்த ஃபார்மட்டையும் நீங்க மறந்துடலாம். பட் ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும்போது இதை கண்டிப்பா சொல்லும். டு யூ லைக் பீஸா? இதே ஸ்டேட்மெண்டா சொல்லும்போது ஷீ லைக்ஸ் பீஸான்னு சொல்லும். ஷீங்கிற சப்ஜெக்ட் வந்தாலே என்ன செய்யணும்? ஹீ ஷீட்டுக்கெல்லாம் டஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா? அப்ப அந்த வெர்போட நம்ம என்ன செய்யணும்? எஸ் ஆட் பண்ணாதான் அதுல டஸ் இருக்குன்னு அர்த்தம். ஷீ லைக்ஸ் பீஸா அப்படின்னு சொல்லும். இதே அவளுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கும்போது அந்த உள்ள இருக்க அந்த டஸ் கொஸ்டின் ஃபார்மேட்டுக்கு எடுக்கிறீங்க. அப்போ டஸ் ஷி லைக் பீஸா அப்படின்னு தான் கேட்கணும்.
நீங்க உங்களுக்கு நீங்க தெரிஞ்ச சென்டென்ஸ் எல்லாம் கடகடன் நீங்களாவே சொல்லி பாருங்க. அப்பதான் தெரியும். அடுத்து, உனக்கு அவனை தெரியுமா? உனக்கு அவனை தெரியுமா? சப்ஜெக்ட் யாரு? உனக்கு, நீ இல்லையா? யூ. அப்ப யூ வந்தா டூ தான் போடணும். அவனை தெரியுமா? வெர்ப் என்னது? தெரியுமா? நோ. ஓகே, யாரு? அவனை. அப்போ do you know him? do you know him? ஓகே, உனக்கு அவனை தெரியுமா? do you know him? உனக்கு அவளை தெரியுமா? do you know her? do you know her? அடுத்து பாருங்க, அவளுக்கு உன்னை தெரியுமா? இப்போ இங்க சப்ஜெக்ட் மாறுது. அவளுக்கு உன்னை தெரியுமான்னு கேக்குறோம். இப்போ இங்க சப்ஜெக்ட் யாரு? அவள் அப்படிங்கும்போது she. ஓகேவா? அப்ப நீங்க she சப்ஜெக்ட் ஷீயா இருக்கும்போது நீங்க doவா யூஸ் பண்ணணும். என்ன யூஸ் பண்ணணும்? does யூஸ் பண்ணணும். does she know her? does she know her? இதே does she knows her ன்னு சொல்லலாமா? சொல்லுங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. ஓகே, என்ன செய்யணும்? இப்ப ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். she knows you அப்படின்னு சொல்லுவோம். she knows you. அந்த no அப்படிங்கிற அந்த வெர்போட நம்ம எஸ் சேர்ப்போம். ஏன்னா அதுக்குள்ள என்ன இருக்கு? டஸ் பிளஸ் வெர்ப் இருக்கு. டஸ் பிளஸ் நோ இருக்குன்னு அர்த்தம். அதான் நம்ம தான் டஸ் எடுத்து வெளியே கொஸ்டின் டேக் கொண்டு வந்துட்டோமே இல்லையா? அதனால does she know her இல்லைன்னா does she know you அப்படின்னு கேட்கலாம். ஓகே, இதே மாதிரி அவனுக்கு உன்னை தெரியுமா அப்படிங்கும்போது does he know you? அவனுக்கு உன்னை தெரியுமா? does he know you? ஓகே, இப்போ கொஞ்சம் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நார்மல் ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது ஏன் எஸ் ஆட் பண்றோம், ஏன் எஸ் ஆட் பண்ணல, கொஷினா கேட்கும்போது அதை நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருக்கும். பார்க்கலாம். நீ அவன் கூட பேசுவியா? நீ அவனுடன் பேசுவாயா அப்படின்னு கேக்குறோம். சப்ஜெக்ட் யாரு? நீ, யூ. ஐயுவி தேல யூ வந்தா என்ன சப்ஜெக்ட், என்ன கொஷின் வேர்டு யூஸ் பண்ணணும்? do. Okay, do you. Very good. Do you speak with them often? நீ அவங்க கூட அடிக்கடி பேசுவியா? do you speak with them often? நம்ம do you speak இதுவே ஸ்டேட்மெண்டா இருந்ததுன்னா என்ன சொல்லுவோம்? you speak with them னு சொல்லுவோம். யூக்கு வந்து நீங்க ஸ்பீக் தான் போகணும். ஏன்னா ஸ்பீக்குள்ள யார் ஒளிஞ்சிட்டு இருக்கா? டூவும் வெர்பும் ஒளிஞ்சிட்டு இருக்கு இல்லையா? அப்ப யூ ஸ்பீக் வித் தெம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப நீங்க கொஸ்டினா மாத்தும் போது அந்த வெர்புக்குள்ள இருக்கிற டூவை நம்ம கம்ப்ளீட்டா வெளியே எடுக்கணும். do you speak with them often? ஓகே, அடுத்து பாருங்க, அவனோட வேலைகள் எல்லாம் கரெக்டா பண்றானா? அவனோட வேலையெல்லாம் கரெக்டா பண்றானா அப்படின்னு கேக்குறோம். அப்ப அவன், அப்ப ஹீக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஹீ ஷீட்டுக்கு வந்தா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டஸ் யூஸ் பண்ணணும். அப்ப டஸ் ஹீ டூ ஆல் த ஒர்க் கரெக்ட்லி? டஸ் ஹீ டூ ஆல் த ஒர்க் கரெக்ட்லி? டஸ் வருது, சப்ஜெக்ட் வருது, தென் வெர்பு வருது. அதுக்கப்புறம் நீங்க ரெஸ்ட் ஆஃப் த சென்டென்ஸ் யூ கேன் யூஸ். டஸ் ஹீ டூ ஆல் த ஒர்க் கரெக்ட்லி? ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதுவே அவன் நல்ல வேலை பார்க்கறான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லலாம்? he does all the work correctlyன்னு சொல்லுவோம். he போட்டுட்டு he sheet வந்தாலே நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? does யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா he sheet கூட நீங்க works கூட அந்த வெர்போட நீங்க என்ன செய்வீங்க? yes ஆட் பண்ணுவீங்க. ஓகேவா? அதான் do கூட yes ஆட் பண்ணும்போது does ஆ மாறுது. அதனால தான் நான் சொன்னேன் he does all the work correctly அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? அடுத்து பாருங்க, அவன் சரியா வேலை செய்யல. நம்ம இப்போ அவன் சரியா வேலை செய்யல அப்படின்னு சொல்றோம். அவன் he வந்துட்டால என்ன பண்ணணும்? டஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனா இங்க பாருங்க, இது கொஷின் கிடையாது, இது ஸ்டேட்மெண்ட். அவன் சரியாக வேலை செய்யவில்லை அப்படிங்கிறது என்னது? ஸ்டேட்மெண்ட். ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்லலாம்? ஸ்டேட்மெண்ட்டுக்கு சப்ஜெக்ட் தான் ஃபர்ஸ்ட் வரணும். he doesn't work properly. இங்க நீங்க கேட்கலாம், he தானே சப்ஜெக்ட் வருது, ஏன் ஒர்க்ஸ்ன்னு எழுதாம ஒர்க்னு இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஒர்க்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்குன்னு சொன்னோம்? டஸ் பிளஸ் ஒர்க் மறைஞ்சிருக்குன்னு சொன்னோமா? அவர் ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தாருன்னா he works properly அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அவன் வேலை செய்யல நெகட்டிவ் ஆகும்போது அந்த ஒர்க்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய டஸ்ஸை நம்ம வெளியெடுத்து நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கொண்டு வரோம். சரிங்களா? அந்த டூ டஸ்ஸை தான் நீங்க கேள்வி கேட்கனாலும் வெளியெடுப்பீங்க, நெகட்டிவா சொல்ல போறீங்கனாலும் அதை தான் வெளியெடுக்கணும். அதனாலதான் he doesn't அப்படின்னு நான் போட்டேன். அந்த ஒர்க்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த டஸ்ஸை நான் என்ன செஞ்சிட்டேன்? வெளியெடுத்து நெகட்டிவ் ஆகிட்டேன். he doesn't work properly. மறுபடியும் நீங்க ஒர்க்கு கூட நீங்க எஸ் போட்டா அது ரிடண்டன்ட், தேவையில்லாதது. ஓகே, 2 டஸ் போடுவோமா? போட மாட்டோம் இல்லையா? ஸோ அதனாலதான் he doesn't work properly. அடுத்து பாருங்க, ஏன் நீ அவனுக்கு ஒழுங்கா சொல்லி கொடுக்க மாட்டியா?
ஏங்கிறது கொஷின் டேக். நம்ம WH கொஷின் இருக்கு இல்லையா, அது நீங்க எக்ஸ்ட்ரா கொஷின்ஸுக்கு எம்ஃபாசைஸ் பண்ணக்கூடிய கொஷின் நான் சொன்னேன். ஓகே. ஏன் நீ அவனுக்கு ஒழுங்கா சொல்லிக் கொடுக்க மாட்டியா? ப்ரெசன்ட் ஃபார்ம்ல கேட்கிறோம். எப்படி கேட்கலாம்? நீ அப்படின்னா யூ. அவனுக்கு ஒழுங்கா சொல்லிக் கொடுக்க மாட்டியா? இல்லையா? ஸோ இது நெகட்டிவ் ஃபார்மேட்ல இருக்கக்கூடிய ஒரு கொஷின். அப்போ why don't you? யூ வந்துட்டனால என்ன அர்த்தம்? டூ தானே போடணும். ரைட். அப்ப நான் அந்த டூவை வெளியே எடுக்கிறேன். சொல்லிக் கொடுக்க மாட்டாயா அப்படின்னு நெகட்டிவா ஒரு கொஸ்டின் கேட்கும். ஸோ டோன்ட். why don't you teach him properly? why don't you teach him properly? நீங்க why கேட்காம கூட கேட்கலாம். don't you teach him properly? ஒழுங்கா சொல்லிக் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கலாம். ஏன் ஒழுங்கா சொல்லிக் கொடுக்க மாட்டியா அப்படின்னு கேட்கலாம். அதை தான் சொல்றேன். அந்த WH கொஸ்டின் வந்து கொஸ்டினை எம்ஃபசைஸ் பண்ணும். கொஸ்டினுக்கு வேண்டிய இன்னொரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு வாங்கி கொடுக்கும் WH கொஸ்டின்ஸ். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எதுக்காக அந்த எஸ் யூஸ் பண்றோம், எஸ் ஏன் போடாம எழுதுறோங்கிறதுக்கு ரீசன் உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருக்கும். ஓகே, சொல்லு, எப்படி அவனுக்கு நீ இதை சொல்லி கொடுக்குற? இங்கதான் மெயின் பிக்சர் ஸ்டார்ட் ஆகுது. நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு கேள்வி கேட்கும்போது நீங்க டூ, டஸ், WH கொஸ்டின்ஸ் யூஸ் பண்ணி கேட்டுருவீங்க. ஆனா இஃப் யூ ஆர் ஆஸ்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஒரு விஷயம், ஒரு தகவலை தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க ஒரு கேள்வி கேட்கும்போது அதை எப்படி கேட்கணும் அப்படின்னு பாருங்க. சொல்லு, எப்படி அவனுக்கு நீ இதை சொல்லி கொடுக்குற ப்ரெசன்ட் ஃபார்ம் தான். அப்ப நீங்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது நீங்க டெல்மி சொல்லிடுவீங்க. எப்படி அவனுக்கு நீ இதை சொல்லி கொடுக்குற அப்படிங்கிறத how do you teach him this? how do you teach him this அப்படின்ற கேள்வி. இது ரெண்டையும் நான் பிரிச்சிருக்கேன். அப்ப நான் இது ரெண்டையும் சேர்த்து tell me how do you teach him this, சொல்லு இதை அவனுக்கு எப்படி சொல்லி கொடுக்குற அப்படின்னு நான் கேட்கலாமா? சொல்லுங்க, கேட்கலாமா? இல்ல, அப்படி கேட்க கூடாது, அது தப்பு. நீங்க தனியா எப்படி அவனுக்கு சொல்லி கொடுக்குற எப்படி இதை சொல்லி கொடுக்குற அப்படின்னு நீங்க தனியா கேட்கும்போது you can use the same question structure format like WH question or else do, does, did, then subject, then verb. அது correct. But still you are asking for information. ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிற போறீங்க. சொல்லு அவனுக்கு எப்படி நீ சொல்லி கொடுக்குற அப்படின்னு கேட்கும்போது அது ஒரு ஸ்டேட்மெண்டா தான் எழுதணும். கொஷினா கேட்கக்கூடாது. அந்த கொஷினுக்கு ஸ்டேட்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ அப்படிதான் நீங்க கேட்கணும். டெல் மீ ஹவ் யூ டீச் him this. டெல் மீ ஹவ் யூ டீச் him this தான் கேட்கணும். ஹவு டு யூ டீச் him this-ன்னு கேட்க கூடாது. ஏன்னா தமிழ்ல நம்ம எப்படி சொல்லுவோம் சொல்லுங்க? அவனுக்கு எப்படி நீ இதை சொல்லி கொடுக்கிறாய் என்று என்னிடம் கூறு, என்னிடம் சொல்லுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த சென்டென்ஸ்ல அந்த கொஷின் வந்து என்ன ஆகுதுன்னா முழுமையான ஒரு ஸ்டேட்மெண்டா மாறுது. இல்லைன்னா அது சொல்லு அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்டோட மெர்ஜ் ஆகுது. நீ எப்படி சொல்லி கொடுக்கிறாய் என்று என்னிடம் சொல்லு அப்படிங்கும் போது என்ன ஆகுது, அது ஸ்டேட்மெண்டோட மெர்ஜ் ஆகுது. அப்ப நீங்க அதை தனியா ஒரு கேள்வி போல கேட்கவே கூடாது. ஸ்டேட்மெண்டா தான் கன்வே பண்ணணும். Tell me how you teach him this. You teach him this. Do எடுத்துருங்க. You teach him this-னாலே என்னது, அது முழுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். நீ அவனுக்கு கற்றுக் கொடுக்கிறாய் அப்படின்னு அர்த்தமாகுது. கேள்வி கேட்கும்போது தான் என்ன செய்யணும், அந்த டீச்சுங்கிறதுக்குள்ள அந்த வெர்புக்குள்ள என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கும், do plus teach இருக்கு. அந்த do எடுத்து வெளியே போட்டு கேள்வி ஆகுறோம். Do you teach him this அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கிறோம். ஆனா ஒரு கேள்விதான். அந்த கேள்வியில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிற மாதிரி நீங்க கேட்கும்போது அதை நீங்க ஸ்டேட்மெண்டா தான் சொல்லணும். டெல் மீ ஹவ் யூ டீச் him this. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடமும் இதுதான். நான் என்ன சில கேள்விதான் கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, அது தப்பு. இனிமே நம்ம இந்த தப்பை செய்யக்கூடாது. அடுத்து பார்க்கலாம். இது வியூவர்ஸ் ஒருத்தர் என்கிட்ட கேட்ட கேள்வி. ஸோ இதை நான் இங்க ஷேர் பண்றேன். பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இப்பதான் நம்ம சொல்லி கொடுத்தோம். இதை நம்ம எப்படி கேட்கலாம்? உனக்கு தெரியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. டு யூ நோன்ற ஒரு கேள்வி இல்லையா? கரெக்ட் தானே? உனக்கு தெரியும்னா யூ நோஸ், யூ நோ அப்படின்னு அர்த்தம். அந்த நோக்குள்ள என்ன ஒளிஞ்சிட்டு இருக்கு? டூ பிளஸ் நோ. டூ பிளஸ் நோ. அந்த டூவை நம்ம என்ன செய்யறோம், கொஸ்டினா மாத்த போறோம்னா நான் வெளியே எடுத்துரும். நீங்க நெகட்டிவா கேட்க போறீங்கன்னா உனக்கு தெரியாதா இது அப்படிங்கும் போது அந்த டூவை நெகட்டிவ்க்கு மாத்துவீங்க. டோன்ட் யூ நோ, உனக்கு தெரியாதா அப்படின்னு மாறும். சரிங்களா? சரி, இப்போ டூ யூ நோ, உனக்கு தெரியுமா அப்படிங்கிறதுக்கு டூ யூ நோ. பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு?
ஜென்ரலா பஸ் ஸ்டாப் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா எப்படி கேட்பாங்க? வேர் இஸ் த பஸ் ஸ்டாப்? வேர் இஸ் த பஸ் ஸ்டாப் அப்படின்னு கேட்போம். அப்ப நான் ஜாலியா டு யூ நோ வேர் இஸ் த பஸ் ஸ்டாப்னு நான் டைரக்டா கேட்கலாமா? சொல்லுங்க, கேட்கலாமா? கேட்க கூடாது. ஏன்னா அதை நம்ம எப்படி கேட்கிறோம்? பஸ் ஸ்டாப் எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஸ்டில் வி ஆர் ஆஸ்கிங் ஃபார் இன்ஃபர்மேஷன். அவனுக்கு தெரியுமா அப்படிங்கிற அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? கேள்வியை கேட்கிறோம். அப்ப அந்த இன்ஃபர்மேஷனை கேட்கிறோம் இல்லையா, அது நம்ம ஸ்டேட்மெண்டா தான் கொடுக்கணும், கொஸ்டினா கொடுக்க கூடாது. அப்ப எப்படி சொல்லலாம்? Do you know where the bus stop is? Do you know where the bus stop is? அப்படின்னு தான் கேட்கணும். நம்ம ஸ்டேட்மெண்ட்ல எப்படி வரும்? The bus stop is அப்படின்னு சொல்லிட்டு அது எங்க இருக்கோ நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். The bus stop is அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதே போலதான் நீங்க கொடுக்கணும். Do you know where the bus stop is? இந்த வேர்ங்கிறது என்னது? கொஷின் டேக் இல்லையா? ஸோ இதை நீங்க ஸ்டேட்மெண்ட்லயும் யூஸ் பண்ணலாம். எங்க இருக்கு அப்படின்னு. Do you know where the bus stop is? இப்படிதான் கேட்கணும். ஸோ இனிமே நம்ம தப்பு பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, கொஷின் கேட்கும்போது அந்த கொஷின் if you are asking for information you should not use the question format. Okay, அடுத்து பார்க்கலாம். பேருந்து இங்கு எத்தனை மணிக்கு வரும்? பஸ் இங்க எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு கேட்கிறோம். பஸ் அப்படிங்கிறதுனால என்ன அர்த்தம்? அது திங்ஸ் இட்டுல வரும் இல்லையா? அப்போ ஹீ ஷீட்டுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டஸ் யூஸ் பண்ணணும். இது கம்ப்ளீட்டா முழுமையான ஒரு கொஸ்டின் இல்லையா? அதுவும் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்னு கேக்குறீங்க. ஸோ வாட் டைம் டஸ் த பஸ் அரைவ் ஹியர்? அரைவ் ஹியர் டஸ் யூஸ் பண்றோம். த பஸ் சப்ஜெக்ட் வருது, தென் வெர்பான அரைவ் வருது. ஓகே, வாட் டைம் டஸ் த பஸ் அரைவ் ஹியர்? நீங்க இங்க சொல்லலாம் அரைவ். இப்ப நான் பஸ் இப்ப வருது அப்படின்னு சொன்னா the bus arrives hereன்னு அந்த அரைவ் கூட நான் எஸ் போடுவேன். the bus arrives here, பஸ் வருது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன் எஸ் போடுறேன்? அரைவ்க்குள்ள யார் உட்கார்ந்துருக்கிறா? டஸ் பிளஸ் அரைவ் ரெண்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நான் கொஸ்டின் கேட்கும்போது டஸ் நான் கம்ப்ளீட்டா வெளியே எடுத்துடுறேன். ஸோ வாட் டைம் டஸ் த பஸ் அரைவ் ஹியர்? மறுபடியும் நான் எஸ் போட வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்து பார்க்கலாம். நீ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுவேன்னு தெரியும், ஆனா மெயில் யூஸ் பண்ணுவியா? இதுல கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு. பட் ஒன்னு கம்ப்ளீட் ஸ்டேட்மெண்ட், ஒன்னு வந்து கம்ப்ளீட் கொஸ்டின். ரெண்டுக்கும் எந்த விதமான தொடர்புமே இல்லை. அப்ப நீ யூஸ் பண்ணுவேன்னு தெரியும் அப்படிங்கும்போது ஐ நோ யூ யூஸ் வாட்ஸ்அப், பட் நீ மெயில் யூஸ் பண்ணுவியா? பட் டு யூ யூஸ் மெயில்? ஓகே, யூங்கிற சப்ஜெக்ட்டுக்கு நம்ம டூ தான் யூஸ் பண்ணணும். ஐயுவிதேக்கு டூ தான் யூஸ் பண்ணணும். ஓகே, டு யூ யூஸ் மெயில்? அடுத்து பார்க்கலாம். அவன்கிட்ட ரெஸ்யூம் இருக்கா? அப்ப அவன் அப்படின்னு சொன்னா ஹீக்கு என்ன யூஸ் பண்ணணும்? டஸ் யூஸ் பண்ணணும். டஸ் ஹி ஹாவ் ரெஸ்யூம்? எங்க இருக்கா, வச்சிருக்கிறானா அப்படின்றது வெர்ப் என்னது? ஹாவ்னா இருத்தல், தன்னுடைய உடைமையை குறிக்கக்கூடியது. ஓகே, டஸ் ஹி ஹாவ் ரெஸ்யூம்? ஓகே, ஓகே, எந்த வேலையும் அவன் நிரந்தரமா இருக்க மாட்டானா அப்படின்னு கேக்குறோம். எந்த வேலையும் அவன் நிரந்தரமா இருக்க மாட்டானா அப்படின்னு ப்ரெசன்ட் ஃபார்ம்ல கேசுறோம். ஓகே, அவன் சொல்லிட்டானாலே என்னது? ஹீக்கு நம்ம டஸ் தான் யூஸ் பண்ணணும். ஆனா இந்த கேள்வி இருக்க மாட்டானா, ஏன் எந்த வேலையிலும் இருக்க மாட்டானா, ஒழுங்காவே இருக்க மாட்டானான்னு ஒரு நெகட்டிவ் ஃபார்மேஷன் கொஸ்டின்ங்கிறனால டஸ் கூட நாட் சேர்ந்து doesn't he stay in any job permanently? doesn't he stay in any job permanently அப்படின்னு கேக்குறோம். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டஸ் வருது, சப்ஜெக்ட் வருது, வெர்ப் வருது. ஓகே, இதே நீங்க ஸ்டேட்மெண்டா சொல்ல போறீங்கன்னா என்ன சொல்லிருப்பீங்க? he stays in any job permanently. எந்த இதுலனாலும் அவன் என்ன செஞ்சிருப்பான்? பர்மனண்டா தங்கிருவான். he stays ன்னு சொல்லி என்ன செய்வோம்? எஸ் போடுவோம். ஏன்னா ஸ்டேக்குள்ள யார் இருக்கிறா? டஸ் பிளஸ் ஸ்டேஸ் இருக்கு. சாரி, டஸ் பிளஸ் ஸ்டே. அதனால கொஸ்டின் ஃபார்மேட் இருக்கும்போது டஸ் வெளியே வருது, நெகட்டிவ் ஆகும்போது டசன்ட்னு மாறுது. இவ்வளவுதான் விஷயம். ஜஸ்ட் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃப்ளூயண்டா நீங்க என்ன கேள்வினாலும் கேட்கலாம். doesn't he stay in any job permanently? இது பாருங்க. அடுத்து, ஏன் அவங்க என்னை கூப்பிடுறதே இல்லை? நம்ம அடிக்கடி வாலண்டியரா போய் பேசிட்டே இருப்போம். பட் ஆனா அவங்க நம்மள கூப்பிடவே மாட்டாங்க, நம்ம தான் அவங்கள கூப்பிட்டே இருப்போம். சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்ப்போம், ஏன் அவங்க கூப்பிட்டானு அப்படின்னு கேட்போம். அப்போ அவர்கள் அப்படின்னு வருது. தேக்கு என்னதான் யூஸ் பண்ணணும்? டூ தான் யூஸ் பண்ணணும்.
ஏன் கூப்பிடுறதே இல்ல ஏங்கிற கொஷின் வேர்டு எக்ஸ்ட்ராவன்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா why do they not call me why do they not call meனும் கேட்கலாம் இல்லைன்னா நீங்க why don't they call meனும் நீங்க கேட்கலாம் டோன்ட்ங்கிறது do plus not தானே நீங்க இப்படி கேட்டுக்கலாம் why do they not call me அப்படின்னு சொல்லலாம் இதுவே அவர்கள் அழைக்கவில்லையா நீங்க சொல்லுங்க அவங்க நீ கூப்பிடுறதே இல்லப்பா அப்படின்னு சொன்னா உடனே நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆகி கூப்பிடுறதே இல்லையா அப்படின்னு கேட்போம் இல்லையா அதுக்கு டோன்ட் தே கால் அப்படி இல்லைன்னு கேட்கலாம் அப்படி இல்லைன்னா டூ தே நாட் கால் அவனை கூப்பிடுறதே இல்லையா அப்படின்னு கேட்கலாம் அப்ப நீங்க தே நாட் கால்னெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம வந்து அவர்கள் அழைக்கவில்லைன்னா தே நாட் கால் அவன் கூப்பிடலையா அப்படின்னு அந்த ஒரு கொஸ்டின் எக்ஸ்பிரஷனோட கேட்கும்போது ஃபார்மட் படி தான் நீங்க எப்பவுமே இங்கிலீஷ்ல கேட்கணும் டூ யூஸ் பண்ணணும் தென் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா அந்த வெர்பை யூஸ் பண்ணணும் ஓகே டோன்ட் தே கால் டூ தே நாட் கால் இந்த மாதிரி அந்த ஃபார்மட் அண்ட் ஸ்ட்ரக்சர் படி தான் கேட்கணும் அடுத்து வரீங்க அவன் ஏன் கத்துறான் கத்துறதுக்கு எல்லுன்னு சொல்லலாம் இல்லைன்னா நீங்க ஸ்க்ரீம்னு சொல்லலாம் அலறது கத்துறது இது மாதிரி எல்லாம் ஓகே அவன் ஏன் கத்துறான் why does he scream why does he scream ஓகே ஏன்னா அவன் தானே சொல்றோம் he sheட்டுக்கு என்ன செய்யணும் does தான் யூஸ் பண்ணணும் ஓகே அடுத்து உனக்கு என்னை தெரியுமா உனக்கு என்ன தெரியுமா எப்படி சொல்ல do you know me அடுத்து how do you know me உனக்கு என்ன தெரியுமா எப்படி உனக்கு என்ன தெரியும் how do you know me எப்படி உனக்கு என்ன தெரியும் அடுத்து பாருங்க உனக்கு என்ன எப்படி தெரியும்னா அவன் கேட்கிறான் நல்ல ஒரு கேள்வி நல்ல கொஞ்சம் நிதானமா யோசிச்சு நீங்களே பதில் சொல்லுங்க பார்க்கலாம் உனக்கு என்ன எப்படி தெரியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம how do you know me சொல்லுவோம் அவன் கேட்கிறான் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப இந்த இடத்துல நம்ம கேள்வியா கேட்கிறோம் இல்ல அந்த கேள்வி மூலமா என்ன செய்யறோம் ஒரு இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்ப இது எப்படி சொல்லணும் கேள்வியா வரக்கூடாது ஓகே he asked how you know me தான் சொல்லணும் how you know me உனக்கு என்ன இந்த இடத்துல நான் டூ போடல நீங்க இதைதான் நீங்க கவனிக்கணும் he asked how do you know meன்னு கேட்டீங்கன்னா அங்க ரிடண்டன்ட் தப்பு தேவையில்லை அப்படி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகேவா ஏன்னா இங்க உனக்கு நீ எப்படி தெரியும்னு அப்படின்னு அந்த கேள்வி என்னவாகுது ஒரு இன்ஃபர்மேஷனை கெட் பண்ணக்கூடிய ஸ்டேட்மெண்டா அது கன்வெர்ட் ஆகுது அப்போ he asked how you know me அப்படின்னு தான் நீங்க சொல்லணும் இந்த இடத்துல கொஸ்டின் மார்க் போட்டதே தப்பு போட்டிருக்க கூடாது ஓகேவா பாக்குறதுக்கு அது நமக்கு கேள்வி போல தெரியும் ஆனா நம்ம கேள்வி கேட்கல அந்த கேள்வியில இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கெட் பண்ற மாதிரி நம்ம பேசுறோம் சரிங்களா he asked how you know me ஸோ உங்களுக்கான குயிஸ் இங்க இருக்கு என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ற இது ஒரு முழுமையான கேள்வி ஸோ நீங்க சப்ஜெக்டை பொறுத்து நீங்க என்ன செய்யலாம் டூவா டஸ்ஸாங்கிறத யூ கேன் சூஸ் ஓகே அடுத்து பாருங்க உனக்கு தெரியுமா அவன் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்றான்னு இங்க நீங்க கண்டிப்பா திங்க் பண்ணணும் திங்க் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க இது கொஷினா இல்ல யூ ஆர் கோயிங் டு ஆஸ்க் ஃபார் இன்ஃபர்மேஷனா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ